ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்டின்னா, துபாயில் ஒரு கப்பல் பயணம் தான். ஆமாங்க, வாங்க நீங்களும் என்னோடைய சேர்ந்து கப்பல்ல பயணிக்கலாம். ஸோ, இப்ப நம்ம ஹோட்டல்ல இருந்து வாரமா கிளம்பியாச்சுங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டே உடைய டெஸ்டினேஷன் போறதுக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பர்ச்சேஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு. அது ஏன் அப்படின்னு நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவன பாருங்களேன். கார் பார்த்த உடனே அத வாங்கி குடு, இத வாங்கி குடுன்னு அடம் பிடிச்சுட்டாங்க. நாங்க பர்ச்சேஸ் பண்ணி பிளான் பண்ணதோ வேற எதுக்கோ. இவன் இங்க வந்து டபுள் மடங்கு செலவு வச்சுட்டாங்க. ஸோ பையன் ரொம்ப அடம் பிடிக்கிறான். ஃபீவரா வேற இருக்கிறனால, அவன் கேட்டோனே அன்னைக்கு வாங்கி குடுக்குற மாரி ஆயிருச்சுங்க. இப்ப எங்கள ஹோட்டல்ல இருந்து பிக்கப் பண்ணி நாங்க போயிட்டுருக்கிற இடம் தான் தோ க்ரூஸ். ஆமா மக்களே, துபாய்ன்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க கேட்டாலே ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு தோ க்ரூஸ் தான் இருக்கும் மக்களே. ஸோ அத தான் நாங்க இப்ப போயிட்டுருக்கோம். அங்க வந்து நாங்க என்னடா ஃபர்ஸ்ட்டு துபாய் வந்து கத்திப்பாரா மாரி இருக்குன்னு நான் நெனச்சேன் இல்லையா? அது ரொம்பவே தப்புங்க. எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. லைட்டிங்ஸ் எல்லா பில்டிங்ஸுமே அவ்ளோ டாலா இருந்துச்சு. ஐயோ! வியந்துட்டேங்க. நான் வந்து அப்படியே சங்கர் படம் ஃபீல் மாரியே ஒரு லைட்டிங்ஸ்லாம் குடுத்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஸோ நம்ம வந்து தோ க்ரூஸ் பிளேஸுக்கு வந்தாச்சுங்க. பாருங்க அவ்ளோ அருமையா இருக்கு. அப்படியே அந்த லைட்டிங்ஸ் வந்து வாட்டர்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும்போது சூப்பரா தெரியுது. இந்த மாரி கலர் கலரா அத வந்து நேர்ல இருந்து பார்க்கும்போது இன்னுமே நம்மளுடைய கண்களுக்கு ரொம்பவே மைண்ட் ப்ளோவிங்கா இருந்துச்சுங்க. ஸோ நாங்க வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணதுனால டைரக்ட்டா இங்க வந்து காமிச்சுட்டு நம்மளுடைய பேர் மட்டும் சொல்லிட்டோம். ஸோ, நம்ம இப்ப வந்து உள்ள என்டர் ஆயாச்சுங்க. இந்த தோ க்ரூஸ்ல வந்து கீழ, மேலன்னு 2 டெக்கா பிரிச்சிருக்காங்க. நமக்கு வந்து கீழ தாங்க கிடைச்சுச்சு. நானும் மேல கிடைக்கும்னு போனேன். பட் ஆனா கிடைக்கல. நல்ல வேளைக்கு கீழ கிடைச்சதே பெஸ்ட் தாங்க. ஏன்னா, கீழ வந்து ஏசியோட இருக்கு. மேல வந்து கொஞ்சம் அனல் காத்தோட தான் இருந்துச்சு. ஸோ, வெக்கையா தான் இருந்திருக்கும். அதனால கீழவே பெஸ்ட். அப்புறம் அவங்க வந்து குடுக்குறது என்ன அப்டின்னா, பெர் பெர்சனுக்கு ஒரு வாட்டர் கேனும் குடுத்துடுறாங்கங்க. ஃபர்ஸ்ட் அவங்க குடுக்குறது. அதோட சேர்த்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் தான் அவங்க ஃபர்ஸ்ட்டு குடுக்குறது. பெப்சி இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு ஃப்ளேவர்ல வச்சிருப்பாங்க. நீங்க வந்து பார் அந்த மாதிரி கூட அவங்க இருக்கு தான். அதெல்லாம் வந்து தனி சார்ஜ். இந்த பேக்கேஜ்ல உங்களுக்கு வந்து வராதுங்க. நீங்க காசு குடுத்துட்டு போனாலும். நெக்ஸ்ட் நாங்க பார்க்குறது வந்து அவங்க வந்து டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பஃபெட் மாரியான டின்னர் தாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் 2மே இருந்துச்சு. ஸோ நமக்கு எது வேணுமோ அத நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்மளும் எல்லாமே ஒரு ரவுண்டு போயி என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பார்த்தா நம்ம வீட்ல எது எது சாப்பிடாத பொருளோ அதுதான் அங்க இருந்துச்சு. தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து ஒரு டிஷ்ஷாவே அவங்க வச்சிருந்தாங்கங்க. பட் அஸ் அ ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா நான் சொல்றேன். இதெல்லாம் தான் நம்ம சாப்பிட வேண்டிய பொருள். பட் என்ன பண்றது? நம்ம வந்து சாப்பிடல. அப்புறம் நமக்கு பிடிச்ச ரைஸ், பிரியாணி இத மட்டும் நான் வந்து என்னுடைய தட்ல வந்து எடுத்துட்டு வந்துட்டேங்க. ஆனா இதனுடைய ரேட்டிங்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு அவ்வளவோ சாட்டிஸ்ஃபை இல்லங்க. ஏன்னா, நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். ஆனா ஃபுட் குவாலிட்டி அதெல்லாம் எனக்கு வந்து நெறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஆனா வந்து எல்லாமே வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஆவரேஜா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த க்ரூஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய இந்தியன்ஸ் தான் வந்திருந்தாங்க. அதுவும் சென்னை மக்கள் தான் நெறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்களும் அவங்க கிட்ட கேட்டதப்போ, ஆ ரொம்ப சாட்டிஸ்ஃபை இல்லாத மாரி தான் சொன்னாங்க. பட் என்ன பண்ண முடியும்? ஐட்னரில நம்ம இத வந்து சூஸ் பண்ணிட்டோம். வேற வழி இல்லங்க பார்த்தீங்களா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க எடுத்திருக்கோம். இதுலயே நாங்க மிச்சம் வச்சுட்டோம். சரி விடுங்க. நம்ம வந்து இந்த அழகான இயற்கை கண்காட்சியே நம்ம பார்க்கலாம். எதுக்கு ஃபுட் பத்தி பேசிட்டு, நம்ம ஊர்ல போய் நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். இத பாருங்க. அப்படியே வந்து வேற லெவல் ஃபீல் ஆச்சுங்க. ரோலெக்ஸ்லாம் ஐயோ! இந்த தோ க்ரூஸ பொறுத்தவரைக்கும் பார்பிக்யூ டின்னர் பிளஸ் ஒரு டான்ஸ் ஈவென்ட் ஒரு இல்லாட்டி ஒரு மேஜிக் ஷோ ஏதோ ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த அந்த க்ரூஸ பொறுத்தவரைக்குங்க. ஸோ இப்ப நம்ம வந்து பிரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து டைமிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துரலாம். ஸோ இது வந்து ஒரு 50 திராம்ஸ்ல இருந்து 300 திராம்ஸ் வரைக்கும் மாறும். இதனுடைய டைமிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 7ல இருந்து 9:30 ஒரு 2 டூ 3 ஹார்ஸ் நம்ம வந்து போட்லயே வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த தந்தூரி டான்ஸ். இவங்க பேர் வச்சிருக்கிறது வந்து தந்தூரி டான்ஸ். நம்மளும் தந்தூரி டான்ஸ்னோனே என்னடா சிக்கன்ல ஏதோ பண்ணுவாங்களோ அப்படின்னு நெனச்சுட்டேங்க. பார்த்தா இதுதான் தந்தூரி டான்ஸ்ன்னு சொன்னாங்க. ஐயோ! இவர் பண்றத பார்த்தா அவருக்கு தல சுத்துதோ இல்லையோ, எனக்கே வந்து தல சுத்திருச்சுங்க. அப்படி சுத்துன்னு சுத்துறாரு. ஏன்னா, அது வேற ஒரு மிதந்துட்டே இருக்கிற ஒரு போட் இல்லையா? ஸோ அப்படின்னுங்கிறப்ப இவரு சுத்துறது பாருங்களேன். அந்த கவுனா இருக்கட்டும், அவர் வந்து அ கையில வச்சிருக்க தபேலாவா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சுங்க பார்க்கும்போதே. நம்மளும் வந்து
சுத்தலாம் போல இருந்துச்சு. எப்படி இவர் இப்படி பண்றாரு? அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சுருச்சு. சரி மக்களே, நாங்களும் இவருடைய ஷோ வந்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க மக்களே. ஏன்னா, இதிலேயே வந்து இவர் வந்து லைட் எல்லாம் வந்து கொண்டு வருவாரு. இது வெறும் கவுன் மட்டும் கிடையாதுங்க. இவர் என்னென்னமோ மேஜிக் பண்றாரு. இது மூலியமா வந்து நெறைய லைட்ஸோடைய அப்புறம் சடனா அந்த க்ரூஸே வந்து லைட் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ அப்படி இவர் போட்டிருக்கிறதுலயே ஒரு லைட்லாம் இருக்கு. அந்த எல்இடி லைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதோட இது பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோவ நீங்க பாருங்க மக்களே. நான் உங்களுக்கு இந்த கிளிப்ஸ இப்ப காமிக்கிறேன். நீங்களும் எங்களோடயே சேர்ந்து இந்த டான்ஸ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே! ஸ்டார்ட்டிங்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சூப்பர் மார்க்கெட் ஏன் போனோம் அப்படின்னு. அது வேற ஒண்ணுமே இல்லங்க. தண்ணி பாட்டில் வாங்க தாங்க நான் போயிருந்தேன். ஏன் அப்படின்னா, ஹோட்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா 5 திர்ஹாம்ஸ் அதாவது இந்திய மதிப்புப்படி ₹150ங்க ஒரு தண்ணி கேனே. இதே நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 2 திர்ஹாம்ஸ் தான். ஸோ ₹45லயே நம்மளுடைய வேலைய முடிச்சுக்கலாம். ஏன்னா பையன் இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் தண்ணியும் செலவாகும். அத விட இந்த துபாய்ல அடிக்கிற வெயிலுக்கு 1 லிட்டர் தண்ணி கேன்லாம் நமக்கு பத்தவே பத்தாதுங்க. டெய்லி நம்ம 3 லிட்டர் குடிக்கணும். ஆனா இங்க வந்து கண்டிப்பா வந்து 3 லிட்டர்ஸ் ஆச்சும் ஆயிருதுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோவ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சப்போஸ் பார்ட் 1 உடைய வீடியோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா, லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். அங்க நீங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மாரியே அந்த வீடியோவும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க மக்களே. நெக்ஸ்ட் நான் உங்கள வந்து ஒரு அட்வென்ச்சர் ரைடுக்கு தாங்க கூட்டிட்டு போறேன். என்னுடைய விர்ச்சுவல் பயணத்துல இருந்து. ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பாய்.